ஸோ நேற்று நைட்டு 11:50க்காக நம்ம என்டிஆர் அவர்களுடைய அடுத்த படத்துடைய ஒரு கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்டிஆருடைய அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஆர் தி டிராகன். ஸோ படத்தோட டேரக்டர் நம்ம பிரசாந்த் நீல். ஸோ பிரசாந்த் நீலுடைய படங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். அவர் தனியாக ஒரு உலகம் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் ஒரு சூப்பரான ஒரு கதைகளத்தை கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம பிரசாந்த் நீல். கேஜிஎஃப் 1 and 2 எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் அதே மாதிரி தான். அதே மாதிரி நம்ம பிரபாஸ் அவர்களுடைய சலார் படமும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பேஸாக போதைப் பொருளான ஹெராயின் அதை வந்து ஒரு முக்கியமான ஒரு பேஸாக வச்சு தான் இந்த படம் மூவ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ படத்துடைய ஃபீமேல் லீடில் நம்ம ருக்மணி வசந்த் வந்து நடிச்சிருக்காங்கன்றதை சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. ஸோ இவங்களுடைய கதைகளை பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப் 1 and 2 அது வந்து ஒரு ஸ்டைல், அதுக்கப்புறம் ஒரு மாஸ் வச்சு படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் ஆச்சு. அதே நேரத்தில் ஒரு எமோஷன். அதே மாதிரி சலாரில் பார்த்தோம்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதே நேரத்தில் அவருடைய மாஸ் அண்ட் கிரேஸில் தான் அந்த படம் மூவ் ஆச்சு. என்ன கேட்டால் இந்த படம் நம்ம என்டிஆருடைய ஆக்டிங்கை கொண்டு வர ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நம்ம பிரசாந்த் நீலுடைய டேரக்ஷன் ஸ்டைல்லையுமே ஆக்டிங்கை ரொம்பவும் இன்வால்வ் பண்ணி நான் இது வரைக்கும் அந்த என்னோட இதில் படி பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் 1, 2 and சலார் மூணுத்துலேயும் வந்து ஆக்டிங் ஸ்கோப் ஹீரோவுக்கு அவ்வளோவா இருக்காது. மாஸ் அண்ட் கிரேஸ் வச்சு தான் மூவ் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் எமோஷனை வெளியே டெலிவர் பண்ணுற மாதிரியான ஒரு சீன்ஸ், அவங்களுடைய எமோஷனை காமிக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் இருக்காத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் இந்த படத்தில் அது கன்ஃபார்ம் இருக்குங்க. ஏன்னா நடிக்கிறது நம்ம என்டிஆர். ஸோ அவருடைய எமோஷன்ஸில் சூப்பராகவே அவர் வந்து ப்ளே பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இதுவுமே ஒரு பேன் வேர்ல்டு மூவி மாதிரி நிறையா ஒரு ஆக்டர்ஸோட பக்காவாக எடுக்கப்படுற ஒரு படமாக தான் இருக்கும். இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சின்ன உலகத்தில், அதாவது அவரே உருவாக்கின ஒரு சின்ன இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படமும் இருக்கும். ஸோ இதுவும் பார்ட் 1 and part 2 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது லேட்டர் தான் தெரிய வரும். ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோலில் நம்ம அனில் கபூர், அதுக்கப்புறம் நம்ம பிஜு மேனன் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தில் நம்ம என்டிஆர் அவருடைய ரோல் நம்ம கேஜிஎஃப்பில் பார்த்த மாதிரியே ஒரு ஹீரோவான ரோலாகவே இருந்தாலுமே அதே நேரத்தில் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவனும் ஒரு வில்லன் மாதிரி தான். அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது அப்படின்றத கிளிம்ஸ்லேயே வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அவரையும் வந்து ஒரு வில்லனாக தான் சொல்லியிருப்பாங்க கிளிம்ஸில் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ அப்படி பார்த்தா நம்ம அனில் கபூருடைய ரோல் ஒரு ஹீரோ ரோல் மாதிரியான ஒரு அதாவது நம்ம படத்துடைய கதைப்படி போனோம்னா என்டிஆருக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஹீரோ மாதிரியான ஒரு ரோலில் தான் நம்ம அனில் கபூர் அவர்கள் வந்து பண்ணுவார் அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படம் வந்து ஓகே, ஒரு தரமான ஒரு படமாக, ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும். பிரசாந்த் நீல் படம்னாலே அது 1000 கோடி மேலே அடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இதுவும் அதே மாதிரியான நல்ல ஒரு ஹிட் படமாக அமையும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா 11/6/2027 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஸ்டில் தட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நடுவில் சலார் 2 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. நோடியில் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் இருப்பது உங்கள் ஜஸ்மின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.